உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தினால தான் நம்ம பிழைக்க முடியும். நம்ம விசுவாசம் இல்லாமல் பிழைக்க முடியாது. நம்ம விசுவாசம் யார் மேலே இருக்கணும்? நம்முடைய விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவர் மேலே தான் வச்சிருக்கணும். ஆமென். அவரை நோக்கி தான் ஓடணும். இந்த பிரமாணத்தை பார்த்து ஓட முடியாது. இந்த பிரமாணங்களை கை கொண்ட மனிதர்கள் பெரிய காரியங்களெல்லாம் செய்தார்கள். ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நாம் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவன் நான் தான். என்னை நோக்கி நீ வா. எப்படி ஓடி வா? இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடு. பாவத்தையும் பாரத்தையும் என்ன செய்திரு? தள்ளிவிட்டு நீ ஓடு. அப்போ நீ இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். விசுவாசத்தினால தான் இதை செய்ய முடியும். ஆண்டவரை பார்த்து ஓடுவோம். நன்மையான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்து அந்த பரிசுத்தவான்களை விட ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்தின் பக்தர்களாகிய நமக்கு நல்ல மாதிரியை வைத்திருக்கிறார். இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் பெரிய காரியத்தை செய்தார்கள். பெரிய அற்புதங்கள் நடந்தது. சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அக்னியின் உக்கிரகத்தை அவிழ்த்தார்கள். அவர்கள் பலவிதமான காரியங்களை எல்லாம் செய்தார். செங்கடல்கள் பிளந்தது, பேழை கட்டினார்கள், அநேக காரியத்தை செய்தாங்க. ஆனால் இவர்கள் எல்லாரும் நம்மை அல்லாமல் பூர்ணராக அவர்கள் முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி அது எழுதப்பட்டிருக்கிறது? என்ன செய்திருக்கிறார்? நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். நாம் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களை விட மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ நமக்கு ஆண்டவர் முன்னதாக ஒன்றை செய்தார். அது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓடுறதுக்கு நமக்கு வழி வைத்திருக்கிறார். அல்லேலூயா.